கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து கரெக்டாக ரம்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே வந்து புடவை எடுத்து காட்டுறாங்க. என்ன புடவை ஆண்டி, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னோடனே, இது சாமிக்கு புடவை, வருஷம் வந்து நான் ஒவ்வொரு மருமகளுக்காகவும் எடுப்பேன் அப்படின்னா, இது வந்து எனக்கான வர வேண்டியது தானே, இதை யாருக்கு எடுத்துருக்கீங்க, உங்களுக்கா மீனாட்சி அப்படின்னோடனே, இல்லை எனக்கு போன வருஷமே அத்தை கொடுத்துட்டாங்க, இது தீபாக்காக ஆசையாக அத்தை எடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களா, ரொம்ப நல்லா இருக்குது புடவை, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னோடனே, சரிம்மா சரி, கூடி சீக்கிரம் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பண்ணிக்க தான் போகிறேன், அதுவும் உங்களுக்காகவே மருமகளாக வர போகிறேன்னா, கூடி சீக்கிரம் அதை வந்து நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு வந்து மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, என்ன மைண்ட் வாய்ஸா அப்படின்னு சொன்னால், சேச்சே ஒன்றும் இல்லையே, ஏன் நீங்கள் வீட்டை எனக்கு சுற்றி காட்ட மாட்டேறீங்க, உங்கள் ரூம்லாம் காட்டலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு ரூமை காட்டுறதுக்காக வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வர்றப்போ வந்து மாடிப்படி ஏறுறப்ப தான் வந்து கரெக்டாக தோணுது ரம்யாவுக்கு, ஆஹா கார்த்தியோட சட்டை வந்து மேலே தொங்க விட்ருக்கோமே, ஒருவேளை அவள் கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப, சரி அவள் அந்தளவுக்கு நோட் பண்ண மாட்டா, இவளுக்கு என்ன அவ்வளோ அறிவு இருக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே ஒரு ரூம்குள்ளே வராங்க. வந்தோடனே ரூம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் மேலே தொங்க போட்டிருக்கீங்களே அந்த ஷர்ட்டு, அது எதுக்கு அப்படின்னு கேட்டுடுறாங்க பட்டுன்னு. ஆஹா, இவளை குறைச்சி எடை போட்டுட்டோமே, இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வேணால் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு மீனாட்சி கேட்டோன்னே, இன்னும் தூக்கி வாரி போடுது ரம்யாவுக்கு. என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, உங்கள் லவ்வரோடது தானே அது, எனக்கு என்ன உங்களை பற்றி தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை கேட்டோன்னா மீனாட்சி என்ன இவ்வளோ அதிரடியாக இருக்காளே, ஒரு வேளை தீபா கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்னு பயப்படுறாங்க. எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா, நீங்கள் தான் லவ் பண்ணுற விஷயம் தீபா என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காளே, ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் லவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே, அதை நினச்ச உடனே உங்களை வந்து ஒருபடி எனக்கு மேலே ரொம்ப பிடிச்சிருச்சு, பணம் காசெல்லாம் பற்றி யோசிக்காமல் நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து நீங்கள் உங்கள் லவ்வில் வந்து ஜெயிப்பீங்க, கூடி சீக்கிரம் என்னோடய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கை கொடுத்தோன்னே, அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து அடுத்தது வந்து மீனாட்சி என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க போயிட்டு வந்து கரெக்டாக அம்மு வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து ஃபேக்ட்ரியில் வந்து அந்த ஷர்ட் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு தீபா கிட்ட சொல்ல அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து கார்த்தியோட ஷர்ட் வந்து அவங்க முதலாளிகிட்ட இருக்குங்கும் போது தீபாவுக்கு ஒரு சந்தேகம் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.